ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஸ்பெஷல் ஹீரோ ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கர்ஷன். ஸோ இது ஒரு அழகான போயம். அதாவது ஒரு பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதில் ஒரு ஒரு பொண்ணு, ஒரு டாட்டர், அவங்க அப்பாவுக்கு எழுதுகிற ஒரு போயம். டாட்டர் அண்டு டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஸோ அதை பற்றி ஒரு போயம், டாட்டர் அண்ட் டேட் பற்றி. When I was a baby, you would hold me in your arms. குழந்தையா இருக்கும்போது என்ன கையில பிடிச்சுக்கிடுவீங்க. கையில பிடிக்கும் அந்த அக்கறையும் அந்த டெண்டர்னஸ் அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் எனக்கு தெரியுது. ஏன்னா என்னை எதுல இருந்து காப்பாத்திடுவீங்க, எந்த பிரச்சனைனாலும் அதுல இருந்து காப்பாத்திடுவீங்க. நான் உங்க கண்ணுக்குள்ள நான் பார்ப்பேன், பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, நான் எப்படி இவ்வளவு லக்கியான, நீங்க தான் எனக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பாவா இருக்கீங்க. ஒரு அப்பாவுடைய அன்பை பத்தி ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்பெஷலுங்க அப்பாவுடைய அன்புல? என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் ஹீரோ டைட்டிலே பாருங்க, ஸ்பெஷல் ஹீரோ. ரைட்டா? அப்பா ஸ்பெஷல் மட்டும் இல்ல, அப்பா ஒரு ஹீரோ. சரியா? ஸோ there is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. மேல இருந்து எங்கேயோ அனுப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதுங்க. அப்பாவுடைய அன்பு மேல இருந்து அனுப்பப்பட்ட மாதிரி தோணுது. இந்த அன்பு வந்துட்டு எவர்லாஸ்டிங் அப்படின்னா எப்பவுமே இருக்கும். கடவுள்கிட்ட இருந்து அனுப்புன மாதிரி இருக்குதான் இந்த அன்பு. அதனாலதான் இந்த அன்பு என்னது ஸ்பெஷலா. அதனாலதான் சொல்றாங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ சோ. நீங்க தான் என் ஹீரோ, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு. இந்த படம் பிக்சர் வந்துட்டு செம்மையா இருக்குங்க. இந்த அப்பாட்ட இருந்து எடுத்த ஒவ்வொரு விஷயத்தை வச்சுதான் இந்த குழந்தைய வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் ஹீரோனா டேடை பத்தின போயும் கிறிஸ்டினா எம் கர்ஷன். ஆத்தரை பத்தி பெருசா இருக்காது. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு. ஆத்தரை பத்தி எதுவும் பெருசா இருக்காது. சரியா? கிறிஸ்டினா எம் கர்ஷன். கொஸ்டின்ஸுக்கு போயிடுவோம். எவர் லாஸ்டிங்னா லாஸ்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். டெண்டர்னஸ்னா ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். ஸ்பெஷல்னா தெரியும், வித்தியாசமா இருக்காது. ஹி ஆல்வேஸ் சேவ்ஸ் மீ ஃப்ரம் ஹார்ம். இந்த லைன் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. போயம்ல இந்த லைன் எங்க இருக்கு? he always saves me from harm. இந்த லைன் எங்கெங்க இருக்கு? இந்த இடத்துல கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம் இங்கதான் இருக்கு. அடுத்தது, I am so lucky to get you. I am so lucky to get you. I am so lucky to get you. How did I get so lucky? அடுத்தது, affection between you and me அப்படின்னு இருந்துச்சு. அப்படிதானே? affection between you and me இருந்துச்சு. The affection between us has no end. No end னா everlasting. நம்மளுக்கு இருக்கிற அன்பு, our love is everlasting. இதுதான் மூணாவது. நம்ம அன்பு முடிவில்லாத, ஃபினிஷ் ஆகாத ஒரு அன்பு. இப்போ ஸ்பீக்கர் யாருன்னா ஆத்தர் கிறிஸ்டினா எம் கர்ஷன், அவங்க தான். ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னா டேட். குழந்தைய அந்த அப்பா பிடிச்சிருக்கும் போது என்ன ஃபீல் பண்ணாங்க? அந்த டெண்டர்னஸை ஃபீல் பண்ணாங்க. கரெக்டா? ஆர்ம்ஸ் எடுக்கும்போது ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் த டெண்டர்னஸ். ஸோ எதை ஃபீல் பண்றாங்கன்னா லவ்வையும் டெண்டர்னஸையும் ஃபீல் பண்றாங்க. Seems it was sent to me from some place above அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேல இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, dad is sent from Godன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட இருந்து அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, குழந்தை வந்து அப்பாட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டான்? நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டான். யூ ஆர் மை ஹீரோ. நீங்க தான் என்னுடைய ஹீரோன்னு சொல்லதான் அந்த அம்மா ஆசைப்படுறாங்க. ஸோ சைல்டு என்ன சொல்றாங்க? நீங்க தான் ஸ்பெஷல் ஹீரோ. அலிட்ரேஷன் என்னது அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல். போயம்ல ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு போயம் கொடுத்துருப்பாங்க. செமையா இருக்கும். இது செமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். டைம் கிடைச்சதுன்னா வாசிச்சு பாருங்க. சரியா?
ஒன்லி a dad but the best of fun. இவர் போயம் பக்காவா இருக்கும். EI கெஸ்ட் வந்து நல்லா எழுதுவார். யா this is the line that for him I pen only a dad but the best of men அப்படிங்கிறது. ஸோ ஒரு தகப்பன் பண்ணக்கூடிய சாக்ரிஃபைசஸ் பத்தின அழகான அருமையான போயம். இவ்வளவுதாங்க இந்த போயம்ல, வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இவ்வளவு படிச்சா போதுங்க நமக்கு. சரியா? ஓகே, டாடா, பை பை, see you, thank you.